பொருளாளர். அவரால் நான் கட்சியின் தலைவரோடு சேர்ந்த நாள் முதல் நான் தலைவரின் கையை பற்றி நான் நடைபெற்று 20 ஆண்டு காலம் ஆயிடுச்சு இந்த பணி. அப்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளால் தான் பிரச்சனை. அது தலித்துகளால் எப்படி வருதுன்னா, RSS காரர்கள் தலித்தில் காட்டும் நாளில் அடிக்கடி நடக்கும். நான் அந்த பகுதியை சேர்ந்தவன். ஒரு மாசத்துக்கு ஒருத்தவங்க அங்கேருந்து வந்துருவாங்க, அந்த நெய்வேலியில இருந்து அங்க இருக்கிற நம்ம இப்போ அந்த நிர்வாகிகள் இப்ப விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப பக்குவப்பட்டு அமைதியாக அழகாக இருக்கிறார்கள். அதெல்லாம் எழுச்சி தமிழரால் பயிற்றுவிக்கப்பட்ட பாசனம் பயின்றதால் தான் அந்த பக்குவம். அப்ப அங்க காட்டுமன்னார்ல ஃபுல்லா இஸ்லாமியர்கள் தான் வியாபாரத்தை வந்திருப்பாங்க. இவங்க இந்த RSS என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த அவங்களோட காசு கொடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதாவது கடைகள் ஏதாவது கேட்பாங்க, இல்ல நல்லா தண்ணி பண்ணாங்க. எதனால அப்படின்னாக்கா, இப்ப இந்த பிரச்சனை காட்டுமன்னாடி மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் இருந்தது. இஸ்லாமிய சமூகம் தமிழகம் முழுவதும் சனாதன சங்கிகளால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும்போது இதை காப்பாற்றக்கூடிய, இந்த சமூகத்தை, எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய தகுதியும் அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு திறமை என்ற ஒரே தலைவர் எழுச்சி தமிழ் என்கிற நான் அங்கு இணைந்த என் சமூகமும் பின்னாலே அங்கு இணைந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இணைந்த பிறகு எழுச்சி தமிழர் இஸ்லாமியர்கள் நம்முடைய தொப்புள் குடி உறவுகள், அவர்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமை என்று சொல்லியே இந்த ஒவ்வொரு நிர்வாகிகளையும் பக்குவப்படுத்தி நம்மை இந்த இடத்தில் நம்ம என்னது சமூகத்தையும் ஒன்றிணைத்து இருக்கிறார்கள். அப்ப என்னுடைய பணி 20 ஆண்டு காலம் நான் இந்த கட்சியில் நான் சாதாரணமாக நேற்று சீட்டு கிடைத்தது 20 ஆண்டு காலம் என்னுடைய பணி தமிழகம் தழுவிய அளவில் அனைவரும் தெரிந்தது.